நம்முடைய சேலம் மாநாட்டிற்கு வருகின்ற அத்தனை இளைஞரணி தம்பிமார்களுக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் டி-ஷர்ட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அதை எந்த மாவட்டம் தயார் செய்து கொண்டிருக்கிறதுனா இந்த திருப்பூர் மாவட்டம் தான். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, நான் மற்ற செயல் வீரர் கூட்டத்திற்கெல்லாம் சட்டை போட்டுட்டு போவேன். இன்னைக்கு திருப்பூர் வந்திருக்கிறதுனால இந்த டி-ஷர்ட்டும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் தயார் செய்த டி-ஷர்ட் தான். அதை அணிந்து கொண்டு நான் வந்திருக்கின்றேன். பறிக்கப்பட்டிருக்கிற உரிமைகள்லாம் மீட்கக்கூடிய மாநாடு தான் சேலத்தில் நடைபெறக்கூடிய நம்முடைய மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. இந்த நீட் தேர்வுக்கு இதுவரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி உரிமை இது, அது பறிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் இப்ப இந்த கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்தை பெறுவோம்னு சொன்னோம். இன்றைக்கு நிலவரப்படி ஆன்லைன்ல மட்டும் badneet.in அந்த இணையதளத்துல மட்டும் 46 லட்சம் கையெழுத்தை பெற்றிருக்கிறோம். தபால் அட்டையின் மூலமாக 16 லட்சம் கையெழுத்தை பெற்றிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்று வரை 62 லட்சம் கையெழுத்துக்களை நீட் விலக்கு எங்களுக்கு வேண்டும், நீட்டை ரத்து செய்ய வேண்டும் இந்த கையெழுத்து இயக்கத்தை பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றி. ஆனா உண்மையான வெற்றி என்னைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுதோ அன்னைக்கு தான் உண்மையான மாணவர்களுடைய வெற்றி. கலைஞர் அவர்கள் குளித்தலையிலிருந்து ஆரம்பித்து பின்னர் சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்று வென்றார்கள். நான் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்று வென்று இப்பொழுது குளித்தலை அமைந்திருக்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டத்திற்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். கூட்டத்திற்கு பெயர் செயல் வீரர் கூட்டம். ஏன் செயல் வீரர் கூட்டம்னு பேரு? களத்தில் இறங்கி தன்னலம் பார்க்காம, சுயநலம் பார்க்காம, பொதுநலன் கருதி, கட்சியோட நலன் கருதி செஞ்சு முடிக்கிறவன் தான் உண்மையான செயல் வீரர். மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தேதி 3, இன்னும் 14 நாட்கள் இருக்கின்றது. இந்த 14 நாட்களும் இதே எழுச்சியோடு நீங்கள் இருந்து மாநாட்டிற்கு வருகை தந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக மாற்றிக் காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.